ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எப்பொழுதுமே ஏன் உன் முகம் வாடியபடியே உள்ளது? காரணம் கேட்டால் நீங்கள்தான் இது அனைத்திற்கும் காரணம் என்று சொல்கிறாய். நான் தான் உன்னுடைய முகம் வாடுவதற்கு காரணமா? உன்னுடைய கர்ம வினை அல்லவா? நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? எல்லாம் தெய்வம் செய்கிறது என்று சொல்கிறாய். நீ எந்த பாபமும் செய்யாமல் தான் தெய்வம் உன்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறதா? தங்கமே, படாத பாடுபட்டு விட்டாய் வாழ்க்கையில். இப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் வருமா? சேர்த்தது அனைத்துமே போய்விட்டதே, வாழ்க்கையில் திரும்ப நாம் சேர்ப்போமா? இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து வாழ்க்கையையே நீ எப்படி தெரியுமா வைத்திருக்கிறாய்? ஒரு நரகம் போல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்த்த அனைத்தும் உன்னை விட்டு போய்விட்டதுதான். அதற்கு காரணம் எனக்கு தெரியும், அது உனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு காரணமும் உண்டு. நீ இழந்தது உனக்கு திரும்ப கிடைக்கும், ஆனால் அது வேறு ஒரு வடிவத்தில் கிடைக்கும். நீ தவறு செய்திருந்தாய், அதனால் அந்த பணம், நகை, சொத்து, உறவுகள் அனைவருமே உன்னை விட்டு விலகினார்கள். ஆனால் நீ நன்மையும் செய்திருப்பாய் அல்லவா? அதற்கான நல்லதுகளையும் நான் செய்ய வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே உன்னை சங்கடமாகவே வைத்துக்கொள்வேன் என்று எப்படி நீ நினைத்தாய்? புரிந்து கொள், நான் உன்னை சங்கடமாகலாம் வைத்திருக்க மாட்டேன், இன்பமாகத்தான் வைத்திருப்பேன். சில சமயங்கள் உன் கர்ம வினை மிக பலமாக இருப்பதினால் அதனால் இப்படி நடக்கிறது. சீக்கிரமாகவே உன் வாழ்வில் பல இன்பங்கள் நடக்கும். தெய்வங்களானது உன்னை சுற்றி இருக்கிறது. போன ஜென்மத்தில் நீ செய்த சில தவறினால் இந்த ஜென்மத்தில் உன் வாழ்க்கை இவ்வளவு மோசமான நிலைமையில் உள்ளது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ செய்யும் நற்பலன்கள் இந்த ஜென்மத்திலேயே உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வை நான் நிச்சயமாகவே கரை சேர்ப்பேன். பல விஷயங்கள் போராடினாய், காயப்பட்டாய். ஆனால் இதற்கு பிறகு கஷ்டமோ இல்லை உன் வாழ்வில் நஷ்டமோ இனி இருக்கப் போவது இல்லை. சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். போதும், நானே சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் எதற்கு உனக்கு கஷ்டம்? எல்லா தவறுகள், இந்த பாவம் செய்தால், இந்த செயல் செய்தால் இந்த பாவம் வரும் என்று புரிந்து கொண்டாய். இதற்கு மேல் நீயும் செய்ய மாட்டாய், மற்றவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் செய்ய விட மாட்டாய். சீக்கிரமாக பார், இன்னும் சில மணி நேரங்களில் உன்னுடைய முகமானது மலரும். உனக்கான இன்ப செய்தி உன்னை தேடி வரும். காலம் உன்னை இன்னும் கைவிடவில்லை, கையும் விடாது. சோதனைகளை தந்தால் கைவிட்டு விடும் என்ற அர்த்தமும் இல்லை. நிச்சயமாகவே உன்னை சாதிக்க வைக்கும். பல பெயர் நிச்சயமாக நீ கேட்டிருப்பாய், பல சோதனைக்கு பிறகுதான் சாதனைகளை பார்த்தோம் என்று. அந்த வகையில் நீயும் சோதனைகள் அனைத்தையும் பார்த்து விட்டாய். இனி நிச்சயமாகவே சாதனை புரிவாய். அதனால் எதையும் நினைத்து பயப்படாமல் சந்தோஷமாக இரு. நான் இருப்பேன் எப்பொழுதும் உனக்காக. ஓம் சாய்ராம்.